தேவனோடும் அவருடைய குமாரனோடும் உள்ள ஐக்கியத்தின் பாகம் 17. தேவனோடு நடப்பதும் அவரோடு வாழ்வதும் அவர் கற்பித்தபடி செய்வதின் அவசியம் பார்க்க போகிறோம். நாம் தேவனோடு ஐக்கியம் உண்டாகவும் கெடுக்கவும் யார் காரணம்? தேவனோடு ஒருமித்து ஒன்றாய் நடப்பதில் தேவனோடு நடக்கும் ஐக்கியம் நமக்கு உண்டாகுமா இல்லை கிடைக்காதா? தேவனோடு உள்ள ஐக்கியத்தின் ஒருமித்தலை நாம் நிச்சயமாக உலகத்தில் தேடக்கூடாது. தேவனோடு நாம் ஐக்கியமாய் இருப்பதற்காக உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட வேண்டும். அப்போ பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளை நாம் கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அவருடைய எச்சரிப்பை நாம் மதிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். இன்றைய நாம் பார்க்கிற இந்த 17வது பகுதியில் தேவன் நம்மோடு இருப்பதற்கு அவருடைய நிபந்தனை என்ன? நான் விட்டுவிடும்போது அதற்கு பதிலீடாக தேவனானவர் நமக்கு என்ன செய்கிறார்? இது நீங்க அறிந்த பாடமா இருந்தாலும் நம்ம இன்னும் தேவனிடம் நெருக்கமாக அது சேர்க்கும். ஏன்னா பயத்தை உண்டாக்கும். தேவன் அவர் மன்னிப்பார் அப்படி சொல்லி நம்ம யோசிக்கிறோம். மனுஷன் மறந்துடுவான், ஆனால் தேவன் நம்மளை மறக்க மாட்டாரு அப்படி யோசிக்கிறோம். அவர் தேவன் மிகுந்த இரக்கமும் மன உருக்கமும் கிருபையும் உள்ளவர். அதனால நம்ம என்ன செஞ்சாலும் அவர் மன்னிச்சுட்டு நம்மளை ஏத்துக்கிடுவாரு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அப்படிதான் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். 1 நாளாகமும் 28ஆம் அதிகாரம் 9வது வசனம். தாவீது தன் குமாரனாகிய சாலமோனுக்கு தேவனை பற்றி என்ன புத்தி சொன்னார்? தேவனுடைய எந்த விதிமுறையை அவர் நினைவு கொண்டு வந்தார்? என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களெல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவரும் உன்னை விட்டுவிடாமல் மறக்காம வச்சுக்கிறார். அப்படி அவர் சொல்லாம, நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார் சொன்னார். நாம் செய்கிற சில பாவங்களை பொறுத்துதான் நம்ம கைவிடப்படுவோமா மன்னிக்கப்படுவோமா, ஏற்றுக்கொள்ளப்படுவோமா விட்டுவிடப்படுவோமா, அறிந்தும் உணர்ந்து கொண்டும் செய்கிறோமா அறியாம செய்கிறோமா, இதுக்குள்ளதான், இந்த வட்டத்துக்குள்ளதான் அது இருக்கும். கட்டளைகளை தேவன் நம்ம கொடுத்த பிற்பாடு, நாம் அதை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு என்ன சொல்றாரு? அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார் சொன்னார். இது உண்மையா உள்ள ஒண்ணும் இல்லையா? ஆனா மனிதர்கள் நினைக்கிறாங்க, இல்ல நாம என்ன செஞ்சாலும் தேவன் நம்மளை கைவிட மாட்டாரு. தேவனை பற்றின ஒரு மேன்மையான நல்ல நினைவும் நல்லதுதான். ஆனா அவர் பற்றி பொல்லாத நினைவு எப்படி சரியா இருக்கும்? நம்ம என்ன செஞ்சாலும் நம்மளை விட மாட்டாருன்னு அது எப்படி நினைக்க முடியும்? நாம தவறாக உணர்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன செய்தாலும் இல்லை, இந்த வகையாய் செய்யும் போது, அறியாமல் செய்யும் போது நம்மளை மன்னிக்கிறார். துணிகரமாய் செய்யும் போது நாம் தண்டிக்கப்படுகிறோம். கைவிடுவது மாத்திரமல்ல, தண்டிக்கப்படுகிறோம். 2 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே தேவனுடைய மனுஷனாகிய அசிரியா ஆசாவுக்கும் பென்னியமின் கோத்திரத்துக்கும் தேவனுடைய சுபாவம் பற்றி என்ன சொன்னார்? அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, பென்னியமின் கோத்திரங்களின் சகல மனுஷரை கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார்.
நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவர் விட்டீர்களாகில் அவர் உங்களை விடமாட்டாரு. ஏன்னா நீங்க மன்னிக்கிறாரு, அதனால எப்போ விட மாட்டாரு அப்படி சொன்னாரா? அவரை விட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார் சொன்னார். இது நமக்கு பயத்தை ஏற்படுத்தலையா? நாமும் நம்முடைய பாகங்களை நாம் செய்கிற பொழுது அவர் அவருடைய சொன்ன நிபந்தனைகளை நிறைவேற்றக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஆனால் நாம் நம்முடைய பாகங்களை நிறைவேற்ற தவறும் பொழுது அவரும் நம்மளை கைவிடுவார் அல்லது விட்டு விடுவார், என்றைக்கும் கைவிடுவார். 2 நாளாகமும் 15 3ஆம் வசனமும் 5ஆம் வசனமும் அவர்கள் தேவனை தேடாத சந்தர்ப்பங்களில் என்னவெல்லாம் இல்லாம போயிடும். தேவன் ஒன்றை இல்லாமல் போக பண்ணும்போது தேசத்தின் குடிகளிடத்தில் என்ன உண்டாக ஆரம்பிச்சிடும். பாருங்கள், விட்டு விடுவார் என்று சொல்லும் பொழுது தேவன் எதெல்லாம் எடுக்கிறார் பாருங்க. இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. வெளிப்படுத்தின விசேஷங்கள்ல நீ மனம் திரும்பாத பட்சத்தில் விளக்கு தண்டை உன்னிடத்திலிருந்து எடுத்து விடுவேன் வார்த்தையை பார்த்திருக்கீங்களா? போயிடும். இப்ப தேவன் இல்லாம போயிட்டாரா? இருக்கார். இஸ்ரவேலில இல்லை. ஏன்னா அவங்க தேவனை தேடல். ஆசாரியர்கள் என்ன ஆகும்? ஆசாரியன் என்ன கொடுப்பான்? மல்கியல அறிவை காக்கணும், வேதத்தை வாயில தேடுவாங்க. அப்ப தேவன் அவங்களுக்கு கொடுக்க விருப்பம் இல்லை, ஏன்னா அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. வேதமும் இல்லை. அப்படி என்ன இனிமே என்ன நடக்கும்? அவங்களுக்கு அவங்க வேத வாக்கியங்களை படிக்கல, தேவனுடைய வார்த்தையை கேட்கல, தேவனோடு நடக்கல, இனிமே என்னதான் இருக்கும்? 2 நாளாகமும் 15:5 அக்காலங்களிலே வெளியே போகிறவர்களுக்கும் உள்ளே வருகிறவர்களுக்கும் சமாதானம் இல்லை. சமாதானம் இல்லைன்னா என்னதான் இருக்கும்? அப்போ தேசங்களின் குடிகள் எல்லாருக்குள்ளும் மகா அமளி உண்டாயிருந்தது. சமாதானத்தை எடுத்து போட்டார்னா அங்க சண்டை தானே இருக்கும். ஆனா தேடும்போது என்ன ஆகும்? சரி, ஒருவேளை அவங்க தேடல, இப்படி ஆயிடுச்சு. தேடும்போது என்ன ஆகும்? 2 நாளாகமும் 15:4 தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தரிடத்திற்கு திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். மனிதன் எந்த நேரங்களில் தேவனை தேட ஆரம்பிக்கிறான்? நெருக்கம். இஸ்ரவேல் மக்களுக்கு நெருக்கி பிடிச்சு ஒடுக்கும் பொழுது அவங்க முறையிட ஆரம்பிச்சாங்க. யாத்ராங்க புஸ்தகத்தில் நியாயாதிபதி காலத்தில் நெருக்கும் போது அவங்க கூப்பிடுவாங்க. இது மெய்யான ஒரு பயமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி தெரியல. ஆபத்தில் தேவன் நோக்கி கூப்பிடுறாங்க. பேதுரு கடல்ல மூழ்கினாரு, ஆண்டவரே ரட்சியும் சொன்னார். பயங்கள்ல 2 விதம் இருக்குங்க. ஒன்று மனித உயிருக்கான பயம், இன்னொன்று தேவ பயம். தேவ பயத்துக்கு நல்ல பதில் இருக்கும், உயிர் பயத்துக்கு காப்பாற்றப்படுவோம், ஆனா ஆத்துமா விலகிதான் இருக்கும். அப்போ இவங்க எப்போ கூப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா நெருக்கத்தில் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரிடத்திற்கு திரும்பி அவரை தேடினார்கள். அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். அப்போ நிபந்தனை என்ன? தேடுனா வெளிப்படுவாரு, விட்டுட்டாங்கன்னா விட்டுருவார். ஆனா விடும்போதும் நம்மோட இருக்கிறாருன்னு நமக்கு எப்படி நம்ம யோசிப்போம்? எப்படி இருக்காரு? எங்க இருக்கு? நம்ம பாவம் செய்யும் போது நம்முடைய முகத்தை அவருக்கு மறைக்கலையா? ஏசாயா 59:1-2 2 நாளாகமும் 15:6 ஜாதியை ஜாதியும் பட்டணத்தை பட்டணமும் நொறுக்கினது, தேவன் அவர்களை சகலவித இடுக்கத்திலிருந்தும் கலங்க பண்ணினார் என்று சொல்றார். அவர்களை கலங்க பண்ணினார் என்று சொல்றார். அப்போ இந்த பட்டணத்தையும் ஜாதியும் பட்டணத்தை பட்டணமும் நொறுக்கினுங்கும் போது கைவிடப்படுவாங்க. எல்லா இடுக்கத்தையும் தேவன் ஏற்படுத்துவார். அப்போ விட்டு விட்டா, அவர் விடாம நம்மோடு இருந்தா இது ஏன் நடக்கணும்? அந்த விதிமுறையை நம்ம நினைக்கிற நினைவு தவறா இருக்கு இல்லையா?
நாமும் அவரை விட்டு விடும்போது அவர் நம்ம விடாமல் இருக்காருன்னா இது ஏன் நடந்துச்சு? இல்லை, விட்டுருவேன்னு சொல்றார். ஓசியா 4:6, ஆசாரியர்கள் அறிவை வெறுத்தபடினால, வேதத்தை மறந்தபடினால் தேவனுடைய பிரதிபலிப்பு என்ன பார்த்தீங்கன்னா, அவரிடத்தில் எவ்வாறு இருக்குன்னா, ஜனங்கள் சங்காரம் ஆயிட்டாங்க. ஓசியா 4:6, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் சொல்றார். மறக்கும் போது மறந்து விடுவார், தேடும் போது தென்படுவார். அப்போ தேவனுடைய வேதத்தை மறந்தா நானும் பிள்ளைகளை மறந்து விடுவேன் சொல்றார். தேவன் கூப்பிடும் போது, கை நீட்டும் போது நம்ம கவனிக்காம விட்டோம்னா, கேட்காம இருந்தோம்னா தேவனுடைய செயல் என்னவா இருக்கும்? இல்லை, அப்புறம் நம்ம கூப்பிடும் போது கேட்டுக்குவாரா? தேவனுடைய பிள்ளைகள் மூலமாக தேவனுடைய வார்த்தைகள் போதிக்கப்படும் பொழுது நாம கேட்க மறந்துடுறோம். கூப்பிடும் போது நாம கவனிக்கவும் விரும்புகிறோம், மறந்துடுறோம். ஆனால் நாம கூப்பிடும் போது அவர் எப்படி கேட்பேன்னு நம்ம நினைக்க முடியும்? நீதிமொழிகள் 1:23, 24 27 வரைக்கும், என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. என் ஆலோசனை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன். நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போது ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேடும் போதும் நெருக்கமும் இடுக்கமும் உங்கள் மேல் வரும்போதும் ஆகடியம் பண்ணுவேன் சொல்றார். அவர் கூப்பிடும் போது நாம பேச மறுத்துட்டோம், செவி கொடுக்க மறுத்துட்டோம். நாம கூப்பிடும் போது அவர் கேட்க நினைக்கிறோம், நியாயமா இருக்குமா? ஆனா சொல்றது அவர் தேவன், நம் மனுஷங்க, உண்மைதான். ஆனாலும் விதிமுறை என்ன? நாம் எந்த வகையாய் நடந்து கொள்கிறோம் என்பதை பொறுத்தான், எந்த வகையான பாவத்தை செய்கிறோம் என்பதை பொறுத்துதான். அதுக்காக தான் இவ்வளவு காலம் காத்திருக்காரு. நாம துணிகரமா செய்யும் போது தண்டிக்கப்படுறோம் நிச்சயமா. அவர் சொல்றாரு, நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போது, ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேடும் போதும் நெருக்கம் இடுக்கணும் உங்கள் மேல் வரும்போது நான் எள்ளி நகையாடுவேன்னு சொல்றார். ஏளனம் பண்ணுவேன் அப்படின்றார். ஏன்னா நம்ம என்ன செஞ்சோமோ அதுவே நம்ம மேல திரும்பி வருகிறது என்றுதான் சொல்றாரு. நீதிமொழிகள் 1:28-31 வரைக்கும், தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள், தங்கள் யோசனையில் திருப்தி ஆவார்கள் என்பதுடைய கருத்து என்னங்க? அவர்கள் அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையில் என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமற் போனார்கள். என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள். ஆகையால்னா இதெல்லாம் செஞ்சபடினால அவங்க என்ன செஞ்சாங்களோ அதையே நான் அவங்க சாப்பிடுவாங்கன்றார். அவங்க என்ன யோசிச்சாங்களோ அதுலயே அவங்க திருப்தி ஆவாங்கன்றார். இது நாம என்ன செஞ்சோமோ அதுதானே. எரேமியா 13:10 தேவனுடைய வார்த்தையை கேட்க மறுத்து இருதய கடினத்தின்படி நடந்த பொல்லாத மக்களுக்கு என்ன உதாரணம் தர்றாரு? அர்த்தம்தான் என்ன? என் வார்த்தைகளை கேட்க மாட்டோம் என்று மறுத்து தங்கள் இருதயத்தின் கடினத்தின்படி நடந்து அந்நிய தேவர்களை சேவிக்கவும் அவர்களை பணிந்து கொள்ளவும் அவர்களை பின்பற்றுகிற இந்த பொல்லாத ஜனங்கள் ஒன்றுக்கும் உதவாமற் போன இந்த கச்சையை போலாவர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். கேட்காம போனாலும் அப்படி கெட்டு போகாம இருப்பாங்களா? ஆமோஸ் 5:21-23 தேவனுக்காக செய்கிற அனைத்து செயல்களிலும் பிரியமற்று தேவன் வெறுக்க காரணம் என்ன? பண்டிகை கொண்டாடுறாங்க, நாட்களை ஆசரிப்பு செய்கிறாங்க,
தகன பலிகளை கொண்டு வராங்க, போஜன பலியை கொண்டு வராங்க, கொழுமையான மிருகங்களை கொண்டு வராங்க, ஸ்தோத்திர பலிகளை செலுத்துறாங்க. அவர் என்ன சொல்றாரு? பாட்டு பாடுறாங்க, வீணை வாசிக்கிறாங்க. என்ன சொல்றாரு பாருங்க. அப்போ ஒரு வெறுக்கிறதுக்கான காரணக்காரியம் இருக்கான். ஆமோஸ் 5:21 வாசிக்கிறேன், 23 வரைக்கும். உங்கள் பண்டிகைகளை பகைத்து வெறுக்கிறேன், உங்கள் ஆசரிப்பு நாட்களில் எனக்கு பயமில்லை, பிரியமில்லை, மன்னிக்கவும். உங்கள் தகன பலிகளையும் போஜன பலிகளையும் எனக்கு படைத்தாலும் நான் அங்கீகரிக்க மாட்டேன். கொழுமையான உங்கள் மிருகங்களின் ஸ்தோத்திர பலிகளையும் நான் நோக்கி பார்க்க மாட்டேன். உன் பாட்டுகளின் இறைச்சலை என்னை விட்டு அகற்று, உன் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன்னு சொல்றார். பாருங்க, இவங்க எவ்வளவு அருமையா பாடினாலும், இனிமையான குரல்ல பாடினாலும் தேவன் கேட்க மாட்டேன்றார். ஆனா அதுக்காக பாட்டு பாட வந்திருக்காங்களா? வந்திருக்கிறாங்க. அப்போ இங்க என்ன கவனிக்கப்படுது? பாட்டு மட்டுமா, பலி மட்டுமா, இருதயமும் மனதும் கவனிக்கப்படுகிறதா? அப்ப எதை பொறுத்து அவர் விட்டு விடுகிறேன் என்பது தெரியுதா? ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும். அப்ப இன்றைக்கு இது போன்ற மக்கள் நிறைய இருக்கிறாங்க. அப்ப இது போன்ற இருக்கும் பொழுது தேவன் நிச்சயமாகவே நிராகரிக்கிறார். எரேமியா 2:26-31 வரைக்கும் இஸ்ரவேல் சந்ததியார் தங்களை குறித்து என்ன சிந்தித்தபடினால தேவனிடத்தில் வராம போனாங்க. எரேமியா 26:6-31 வரைக்கும், திருடன் அகப்படுகிற போது எப்படி வெட்கப்படுகிறானோ அப்படியே இஸ்ரவேல் வம்சத்தார் வெட்கப்படுவாங்க. கட்டையை பார்த்து நீ என் தகப்பன் என்றும், கல்லை பார்த்து நீ என்னை பெற்றா என்றும் சொல்லுகிற அவர்களும், அவர்கள் ராஜாக்களும், அவர்கள் பிரபுக்களும், அவர்கள் ஆசாரியர்களும், அவர்கள் தீர்க்கதரிசிகளும் வெட்கப்படுவான்னு சொல்றார். ஏன்னா அது ஆபத்தில் ரட்சிக்க முடியாது. அப்போ அவர் கேட்பார், அவர்கள் தங்கள் முகத்தை அல்ல 27 முதுகை எனக்கு காட்டினார்கள், தங்கள் ஆபத்து காலத்திலோ எழுந்து எங்களை ரட்சியும் என்கிறாங்க. நீ உனக்கு உண்டு பண்ணின தேவர்கள் எங்கே? அவர் கேட்கிறார் பாருங்க. உன் ஆபத்து காலத்தில் உன்னை ரட்சிக்க கூடுமானால் அவை எழும்பட்டும். யூதாவே, உன் பண்டிகைகளின் இலக்கமும் உன் தேவர்களின் இலக்கமும் சரி. என்னோட நீங்கள் வழக்காடுவானேன்? நீங்கள் அனைவரும் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினீர்கள் என்று கர்த்தர் சொல்றார். நான் உங்கள் பிள்ளைகளை அடித்தது விருதா, சிக்ஷையை ஏற்றுக்கொள்ளாமற் போனார்கள். அழிக்கிற சிங்கத்தை போல் உங்கள் பட்டயம் உங்கள் தீர்க்கதரிசிகளை பட்சித்தது. சந்ததியாரே, கர்த்தருடைய வார்த்தையை சிந்தித்து பாருங்கள். நான் இஸ்ரவேலுக்கு வனாந்தரமும் காரில் பூமியுமாக இருந்தேனோ, பின்ன ஏன் என் ஜனங்கள் நாங்கள் எஜமான்கள் உம்மிடத்தில் நாங்கள் வருகிறதில்லை என்று சொல்கிறாங்க? என்ன சொல்றாங்க? நாங்களே உடைய காரியங்களை பார்த்துக்கிறோம், நாங்கள் உம்மிட்ட வரமாட்டோம் சொன்னாங்க. ஆபத்து காலத்துல எங்கே எப்படி என்ன செய்வாங்க? அப்ப தேவன் என்ன கேட்கிறாரு? நீ கூப்பிட்டு பாருங்க, ரட்சிக்குமான்னு கேட்கிறாரு. நாம் செய்கிற பாவங்களை பொறுத்து தான் தேவன் நாம் உணர்ந்து கொள்ளும்படி செய்கிறார். தேவன் அவர்களை கூப்பிடும் போது தேவனுக்கு முன்பாக அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்களோ அதற்கு அவரிடத்தில் தேவனுடைய பதிலீடு இப்படித்தான் இருக்கும். எரேமியா 18:17 கொண்டல் காற்று பறக்கடிக்குமா போல் நான் அவர்களை அவர்கள் சத்துருக்களுக்கு முன்பாக பறக்கடிப்பேன். அவருடைய ஆபத்தின் நாளிலே என் முகத்தை இல்லை, என் முதுகை அவர்களுக்கு காட்டுவேன்னு சொல்றார். ஏன்னா அவங்க அப்படி செஞ்சாங்க. எரேமியா 32:33 முதுகை அல்ல, முகத்தை அல்ல, முதுகை எனக்கு காட்டினார்கள். நான் ஏற்கனவே அவர்களுக்கு உபதேசித்தும் அவர்கள் புத்தியை ஏற்றுக்கொள்ள செவி கொடாமற் போனார்கள். இப்போ தேவனுக்கு நாம் முதுகு காட்டும் போது அவர் முகத்தை காட்டுறாரா? நம்முடைய பாவங்களும் அக்கிரமங்களும் மறைக்கும். இவைகளை பார்க்கும்போது நாம் தேவனோடு நடப்பதும் அவரோடு வாழ்வதும் அவர் கற்பித்தபடி செய்வதும் அவர் கூப்பிடும் போது செவி கொடுப்பதும் அவசியமான ஒன்றாக இருக்கிறதா? நிச்சயமாக. ஆதியாகமம் 5:22-24 வரைக்கும் ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். And Enoch walked with God. அவரோடு நடந்தான். அப்போ அவரோடு நடக்கிற செயலானது
அவர் என்ன சொல்லுகிறாரோ நாம் அவ்வாறு என்ன செய்யணும்? நாம் அவ்வாறு செய்யணும். அவ்வாறு நாம் நடக்கிற பொழுது நம்மோடு அவர் நம் வேலை செய்கிறார். ஆதியாகமம் 5:24 ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். ஒருவர் இன்னொருவர் பின் அல்லது அவரோடு நடக்க வேண்டுமானால் எந்த கருத்தில் உடன்பட்டிருக்கணும்? ஒருமித்து இருக்கணும். ஒருவர் நடத்துவார், ஒருவர் பின்னே செல்லணும். அவர் என்ன சொல்றாரோ அதை நம்ம கேட்கணும். அப்போதான் ஐக்கியமாகவே இருக்க முடியும். ஆமோஸ் 3:3 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தாலுடைய ஒருமித்து நடந்து போவார்களோ. இப்போ ஒருவர் இன்னொருவர் பின் அல்லது அவரோடு நடக்க வேண்டுமானால் அவர் எப்படி நமக்கு கற்பிக்கிறாரோ அதையே பின்பற்ற வேண்டும். அப்போதான் உடன்பாடு ஏற்படும். 2 பேருக்கு இருவேறு கருத்துக்கள் உடையவர்களாக நடந்தால் ஒருமித்து நடக்க வாய்ப்பு இருக்கிறதா? பிலிப்பியர் 2:20-21 2 பேருக்கு இருவேறு கருத்துக்கள் உடையவர்களாக நடந்தால் கண்டிப்பாக முடியாது. அதேனென்றால் உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னை போல மனதுள்ளவன் அவனே என்று வேறொருவனும் என்னிடத்தில் இல்லை. பாருங்கள், இந்த காரியத்தை விசாரிக்கிறதுக்கு அவரை போல மனதை பண்ணோம்னா அவர் புரிஞ்சிருக்கணும், அவர் சொல்றதை கேட்டிருக்கணும். 21ஆம் வசனத்தில் பிலிப்பியர் 2:21 ஏன் அவ்வாறு ஒருமித்து நடக்க வாய்ப்பில்லாமல் போனது? 2 தேடுதலில் இருந்த வேறுபாடு என்ன? பாருங்க, ஒருவர் அவரை போல மனதோடு இருந்தாரு. இன்னும் சில சாரார் அவங்கள போல நடக்காம தங்களுக்கு தேடிட்டு இருந்தாங்க. மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளை தேடினார்கள். இது ஒருமித்து நடக்க முடியுமா? நடக்க முடியாது. ஏன்னா அவரை போல மனது யாருக்கு இருக்கிறதோ அவங்க தான் ஒருமித்து நடக்க முடியும். இவங்க அவருக்குரியதை தேடாம தங்களுக்குரியதை தேடினாங்கன்னா ஒருமித்து நடக்க முடியாது. ஒருமித்த ஆலோசனை எப்படிப்பட்டதா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோடைய தேவாலயத்துக்கு போனோம். அப்போ இது ஒரு இன்பமான ஸ்வீட், ஒருமித்த ஒரு ஆலோசனை. ஒருமித்து வாசம் பண்றது ரொம்ப நன்மையானது, இன்பமானது. சங்கீதம் 133:1 சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாய் இருக்கிறது. அப்போ இது வரைக்கும் என்ன நம்ம பார்த்தோம்னா, தேவனுக்கு நாம் ஒருமித்து நடப்பதற்கு நிபந்தனை இருக்கிறது. சாலமோனுக்கு தேவன் நிபந்தனை கொடுத்தார். நீ தேடுனா உனக்கு தென்படுவார், விட்டுட்டேன்னா அவரும் உன்னை கைவிடுவார் சொன்னார். இதே நிபந்தனை தொடர்ந்து இருக்கு. ஆனா நாம் நினைக்கிறது போல நாம விட்டுட்டா அவர் நம்மளை விட மாட்டார் அப்படி சொல்வதற்கு எங்குமே இல்லை. பொறுமையா இருக்கார். நாம் பாவிதான், விட்டதுதான். எப்ப தேடுறாரோ அப்ப தென்படுவாங்க. இப்ப நம்ம தேடாம இருக்கிற நம்மோடு இருக்காரு சொல்லி நம்ம சொல்ற அந்த உபதேசம் எங்கிருந்து வந்துச்சு? நம்ம தேடும் பொழுதுதான் நம்மளை திரும்பி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. பாவங்களை போக்கும் போதுதான் நம்முடைய முகத்தை அவர் காட்டுறாரு. தவறான சில போதனைகளை நம்ம கேட்கும் பொழுது நம்ம விழிப்பா இருக்கணும். ஏன்னா நம்மளை சோர்வுக்குள்ளாக்கி பாவம் செய்ய தூண்டி விட்டோம். ஆகாத சம்பாசனை நல்லொழுக்கங்களை கெடுக்கும். இந்த மாதிரி பொய்யான போதனைகளும் பொய்யான காரியங்களும் நம்மை கெடுத்துவிடும். நமக்காக செய்ய வேண்டிய ஒவ்வொரு வேலைகளையும் அவரே செஞ்சிட்டாருன்னா நாம் என்ன செய்வதற்கு என்ன இருக்கு? அப்ப நம்முடைய பாகம்தான் என்ன? தேவனுடைய நிபந்தனைகளை நாம் ஒத்துக்கொண்டு அதுபோல் இருக்கும்போது, இல்லைன்னா ஏன் நகைப்பேன்னு சொல்றாருங்க? அப்ப இந்த கருத்தின் பாடத்துல நம்ம இப்படிதான் இருக்கு. அப்ப தேவனுக்கு நம் பிரியமான பிள்ளைகளா அவரோடு நடப்போம். அவர் நம்மை சிநேகிப்பார், நம்மை ஆசீர்வதிக்கிறார், நமக்கு வேண்டியவைகளை செய்கிறார். இல்லை என்றால் வெறுத்து விடுவார். முதுகை காட்டணும் என்றால் அவர் காட்டுவார்.
நாம் தேடினால் தென்படுவார், விட்டுவிட்டால் அவரும் விட்டுவிடுவார். ஜாக்கிரதையா இருப்போமா?